ஹலோ குட்டீஸ், என்ன தூக்க வரலியா? அப்பா கதை கேக்குறீங்களா? இது உங்க குட்டீஸ் டிவியின் கதை நேரம். செல்லா கண்மணிகள் கண்ணுறங்க. இப்ப என்ன கதை சொல்லட்டும்? ஆணவ சிங்கம் கதை சொல்லட்டுமா? ஆணவ சிங்கம். முதல ஆணவம் அப்படின்னா என்ன? உங்க கிளாஸ்ல ஒரு பையா நான் தா பெரிய ஆளு, நான் சொல்றதா எல்லாரும் கேட்கணும், கேட்காட்டி அடிப்பே, நான் கேட்டா கேட்டத கொடுக்கணும், இல்லாட்டி அவ்வளவு தான் மிரட்டுனா அவனுக்கு தான் தா பெரிய ஆளுன்னு ஆணவத்துல அலையுறான்னு சொல்லுவாங்க. அவன எப்படியாவது டீச்சர் கிட்ட சொல்லி அடிவாங்க வைக்கணும்னு நினைப்பீங்களே. என்ன குட்டீஸ், ஆணவமா? அடி உறுதி. இது மாதிரிதா காட்டுல ஆணவத்தோட ஒரு சிங்கம் இருந்துச்சு. அந்த சிங்கம் நான் தா ராஜா, எனக்கு எல்லாரும் அடிமை, நான் சொல்லுறத எல்லாரும் கேட்கணும், இல்ல கொன்னுடுவேன்னு ஆணவத்தோட மிரட்டுச்சா அந்த ஆணவ சிங்கம். அதனால மிருகங்கள் எல்லாம் பயந்து அது சொல்றத கேட்டுச்சா. அந்த சிங்கம் வேட்டையாட போகாதாம். அதுக்கு பசிக்கும் போதெல்லாம் மான் காட்டெருமைன்னு மிருகங்களே கொண்டுட்டு போய் அழுதுகிட்டே கொடுக்குமா. அதுங்க கண் முன்னாடியே அந்த மிருகங்களின் குட்டிகளை சிங்கம் கொன்று திங்கிறத பார்த்து மிருகங்கள் அழும். சிங்கத்துக்கு சினாக்ஸா முயல் குட்டிகள், காட்டுப்பூனை குட்டிகள், பறவைகள் கேட்க மிருகங்களும் பிடித்து கொண்டு போய் கொடுக்குமா. இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது ஒருநாள் 3 முயல்கள் சிங்கத்துக்கு சினாக்ஸாக சிங்க குகைக்கு போனதாம். முதல் முயல், நான் எங்க அப்பா அம்மா கூட ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சுகிட்டு இருந்தே. இப்ப என்ன அநியாயமா திங்க போகுதுன்னு அழுதுச்சா. இரண்டாவது முயல், இந்த காட்டுல ஜாலியா துள்ளி குதிச்சு சந்தோஷமா இருந்தே, என்ன அநியாயமா சிங்கம் திங்க போகுதுன்னு அழுதுச்சா. மூணாவது முயல், எனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லுச்சா. அது எப்படின்னு மத்த முயல்கள் கேட்க வாங்க சொல்லறேன்னு சிங்க குகைக்குள் போனதாம். சிங்கம் முயல்களை பார்த்து, யார் முதல்ல நான் சாப்பிட வர்றீங்கன்னு கேட்டுச்சா. முதல் முயல் இரண்டாவது முயல நீ போன்னு சொன்னதாம். இரண்டாவது முயல் முதல் முயல நீ போன்னு சொன்னதாம். பின் இரண்டும் முயல்களும் சேர்ந்து மூணாவது முயல போகும்பட செல்லா. மூணாவது ஆணவ சிங்கம் பக்கத்துல போய், சிங்கராஜா சிங்கராஜா, உங்கள மாதிரி ஒரு சிங்கம் நீ எனக்குதா சாப்பிட வேணும், நாதா இந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்லுச்சு. அத கொன்னுட்டு என்ன சாப்பிடுங்கன்னு சொல்லுச்சாம். உடனே ஆணவ சிங்கம், என்னது என்ன மாதிரி ஒரு சிங்கமா, அத கொல்லறதுதா முதல் வேலை. வா காட்டுன்னு முயல கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள பேச்சா. அந்த முயல் ஒரு பெரிய கிணற்றை காட்டி அதுக்குள்ள சிங்கம் இருக்கிறதா சொல்லா. ஆணவ சிங்கம் கிணற்றை, அதுல சிங்கம் தெரியா. நீ இங்கதா இருக்கிறியான்னு கிணற்றில் பாஞ்சுச்சா. கிணற்றில் தெரிஞ்ச உருவம் மறையா. ஆணவ சிங்கம் கிணற்றில் இருந்த சேத்துல மாட்டி வெளிய வர முடியாம சாப்பிடாமா அங்கேயே செத்து போச்சா. என்ன குட்டீஸ், ஆணவ சிங்கம் ஆணவத்திலேயே அழிச்சு போச்சா. ஆகவே செல்ல கண்மணிகளை நம்ப கிட்ட ஆணவம் வேண்டாம், அன்பு மட்டும் போதும். ஓகே, அவ்வளவு தான், கதை முடிஞ்சுச்சு. அப்புறம் வேற கதை சொல்ல வரே. குட் நைட், டாடா, பை பை.